சமூகத்துல கெஞ்சுகிற போது மனுஷங்கிட்ட போய் கெஞ்ச வேண்டியது இல்லை. சங்கீதம் 77:1 அப்படி சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், அதுவும் எப்படி கெஞ்சனான்னு சொல்லி போட்டிருக்கு தெரியுங்களா? தன் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சனானா. கெஞ்சனா நாம எப்படி கெஞ்சுவோம்? யாருக்கும் தெரியாம ரகசியமா தாங்க சொல்றான், என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினே, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ ஜெபிக்க ஜெபிக்க. சங்கீதம் 85:1 சொல்லுகிறது, தேவனுடைய பிரியம் உண்மையிலே கூடிக்கொண்டே போகும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் வெளியே வந்திருக்கிறோம். வெளியே வந்ததற்கு பிறகு என்ன எதிர்பார்க்கிறார்? எரேமியா 31:23 சொல்லுகிறது, உன் வாழ்க்கை மாற்றப்பட்டதாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளையா இங்க சொல்லப்பட்டிருக்க நம்மளை பார்த்து என்ன சொல்லணுமா? நீதியின் வாசஸ்தலமே, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதமேன்னு சொல்லணும். ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு நோக்கம், நம்மை உண்டாக்கின நோக்கம். ஏன் நம்மளை உண்டாக்கினார்? எதற்காக உண்டாக்கப்பட்டோம்? எப்போ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் சொன்னா, அந்த உண்டாக்கப்பட்ட நோக்கத்திலே ஒவ்வொரு நாளும் நாம கடந்து போகணும். பாருங்க, இந்த 18-19ஆம் நூற்றாண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நூற்றாண்டு. ஏன்னா எந்த நூற்றாண்டுகளை பார்க்கிலும் இந்த 19ஆம் நூற்றாண்டுல தான் அநேக கண்டுபிடிப்புகள், புதுசா என்னெல்லாமோ கண்டுபிடிச்சாங்க. எத்தனை விதமான கண்டுபிடிப்புகள், எவ்வளோ நன்மையானவைகள், எத்தனை காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஏன்னா அந்த நூற்றாண்டு கண்டுபிடிப்புகளுடைய நூற்றாண்டு. அதுல பாருங்க, ஒருத்தர் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இவ்வளோ கண்டுபிடிப்புகள் வந்திருக்கிறது, இதுல ஆகச் சிறந்தது எது அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்களா, அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் வரிசைப்படுத்துகிறதுக்கு ஒரு பெரிய குழுவை அமைக்கிறார்கள். அவங்க இருக்கிற எல்லா கண்டுபிடிப்புகளையும் ஒன்றன் பின் ஒன்றா எடுத்து செலக்ட் பண்ணி கமிட்டி வச்சு அங்க போய் இங்க போய் எல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு 4 கண்டுபிடிப்புகளை ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகளாக அவர்கள் சொன்னார்கள். அவங்க சொன்னதுதான் அவங்களுடைய அறிக்கையிலே அந்த 4 கண்டுபிடிப்புகள். இதுதான் இருக்கிறதுல இந்த 19ஆம் நூற்றாண்டின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகள் சொன்னாங்க. அதுல முதல் கண்டுபிடிப்பாக மொழியை வைத்திருந்தார்கள். ஏன்னா மொழி சரியா என்ன செய்ததா, ஜனங்களை அந்த தொடர்புக்குள்ளாக, அந்த மொழி அவர்களோடு கூட அந்த உறவை, ஒரு சமூகம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில மாறுகிறதுக்கு அந்த மொழி எத்தனை அவசியமானது என்று சொல்லி அந்த மொழியை என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அவங்க ஒரு முதல் இடத்துல வைத்திருந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அடுத்து அவர்கள் சொல்லுகிற போது 2வது இடத்துல மின்சாரத்தை வைத்திருந்தார்கள். அது எவ்வளோலாம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அவங்க ஒரு சீரியல் போட்டிருந்தாங்க. அந்த மின்சாரத்தினுடைய பயன்கள் நமக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் அது என்ன செய்கிறது. அப்போ ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகள்ல மின்சாரத்தை 2வது வைத்திருந்தான். 3வது வைக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா சக்கரத்தை வச்சிருந்தான். வீல் இருக்கு பாருங்க, வீல் தான் இன்னைக்கு. வீல் இல்லாம எதுவுமே இல்லைன்ற நிலைமைக்கு ஆயிட்டு. நீங்க எதை தொட்டிங்களாலும் அதுல என்ன இருக்கும்? ஒரு வாட்சை தொட்டிங்கனாலும் வாட்சுக்குள்ள வீல் இருக்கும். ஒரு விமானத்தை தொட்டிங்கன்னா வீல் இருக்கும். பெரியதும் சிறியதுமாய் பல்வேறு வகையில் என்ன செய்ததா அந்த சக்கரங்கள் பயன்பட்டு கொண்டு இருக்கிறன்னு சொல்லி, அப்போ ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பாக இந்த சக்கரத்தை கொண்டு வந்து வைத்தான். 4வது ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை தான் அவங்க பிரதானமாய் வைத்திருந்தார்கள். அதை நமக்கு யோசிக்கவே நமக்கு இது ஒரு கண்டுபிடிப்பான்னு தான் தோணும். இதை எப்படி இப்போ இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகளை தாண்டி இதை கொண்டு வந்து வைத்தாங்கன்னு சொன்னா, அதுக்கான அடிப்படை பாருங்க. அவங்க 4வதா குண்டூசியை கொண்டு வந்து வச்சிருந்தான். ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகள்ல இந்த குண்டூசி தான் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தான். குண்டூசியால என்ன பயன்? ஏன் பாருங்க, அதை எதுக்கு இதுல கொண்டு வந்து வைக்கணும்? அதை விட எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளா என்ன செய்து இருக்கிறது. அப்போ அவங்க அந்த குண்டூசியை கொண்டு வந்து வச்சுட்டு, அதுக்கான ஏன் இதை இந்த இடத்துல நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம்னு சொல்லி சொல்லுகிறப்போ சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? அந்த குண்டூசி மாத்திரம்தான்
அதை உண்டாக்கின போது என்ன நோக்கத்திற்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நோக்கம் மாறாமல் இருக்கிற ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது குண்டூசின்னு சொன்னார். அளவில் ஆகட்டும், மற்ற காரியங்கள் ஆகட்டும், எதுக்காக அதை கண்டுபிடிச்சானோ அதை மாத்திரம் இன்றைக்கு வரைக்கும் அதை என்ன செய்கிறதா பாருங்க. இன்றைக்கு நான் ஏன் சொல்றேன்னா, தேவ பிள்ளைகளாய் நாம் உருவாக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்துல மாத்திரம் நீங்க நின்னீங்கன்னா ஆகச் சிறந்தவர்களாக கர்த்தர் நம்மை எடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. அந்த குண்டூசி ஒரு சாதாரணமானதுதான். ஆனா அத்தனை பெரிய இடத்துக்கு ஏன் போனோம்னு சொன்னா அது கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கத்தை தாண்டி வேறொன்றுக்கும் அது பயன்படுகிறது இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மாற்றம் அடையில பெரிய குண்டூசியில என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கும்? என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கு? தலையில ஏதாவது கலரா வச்சிருப்போம், அவ்வளவுதானே தவிர அது எப்போதும் எப்படிதான் இருக்கிறதா? உண்டாக்கப்பட்ட நோக்கம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் உண்டாக்கின போது அவருடைய ஜனமாய் இருக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அப்போ இந்த நோக்கத்திலே நாம் நிற்கிற போது இத்தனையும் தாண்டி கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைப்பார்.